இப்போ உங்களுக்கு மகா தீபம், இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்கல்ல, அது ஏன்? அது அந்த கார்த்திகை மாதம், ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அந்த ஐப்பசி மாதம் இந்த கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி கலந்த நாள் வந்து தான் அன்னைக்கு தான் அங்கேயும் மகாதீபம் ஏற்றுவாங்க. அது எதுக்குன்னு ஒரு கதை, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஒரு தடவை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யாரு பெரியவன் அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. அப்போ அவங்க சிவன்கிட்ட கேட்குறாங்க, எங்களில் யாரு பெரியவன் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய அடியும் முடியும் யார் பார்க்குறீங்களோ அவங்கள நான் முதல்ல உயர்ந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிம்பாரு. சொல்லிட்டு அவர் ஜோதிடமும் அப்படியே ஒளிமயமா இருப்பாரு. உடனே விஷ்ணு என்ன பண்ணுவாரு, வராக வடிவம் எடுத்து பூமிக்கு நோண்டிட்டு அவர் காலை பார்க்க போவாரு. பிரம்மா என்ன பண்ணுவாரு, அன்னத்து மேல கத்து மேல மேல பறந்து அவருடைய தலைமுடியை பார்க்க போறாரு. ஆனா கொஞ்சம் நேரம் ஆனோன்னா எத்தனை வருஷம் போறாங்க, பார்க்க முடியல. உடனே சிவன் விஷ்ணு வந்து சிவன் என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய அடியை என்னால பார்க்க முடியல ஒத்துக்கிறாரு. ஆனா அந்த பிரம்மா என்ன பண்ணாரு, மேல போயிட்டே இருக்கக்குள்ள மேல இருந்து ஒரு தாளம்பு வந்துகிட்டு இருந்தது. அந்த தாளம்புட்ட சொல்லி எங்க வர்றேன்னு தாளம்ப கேட்பாரு. அந்த தாளம்பு சொல்ல, நான் சிவனோட தலையிலிருந்து வரேன், எப்போ வந்து நான் ரொம்ப வருஷமா வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப, அப்ப எனக்கு ஒரு உதவி செய்யா, நீ வந்து நான் தான் சிவன் தலையில வந்து பார்த்தேன்னு சொல்லி சாட்சி சொல்றியா அப்படின்னு சொன்னா சரின்னு அதுவும் தாளம்பு ஒத்துக்குது. போய் வந்து சிவன்கிட்ட வந்து இது உங்க தலையில வந்து இது சிவன் இந்த தாளம்பு பார்த்ததுங்கன்னா, சிவன் அந்த தாளம்பு என்னுடைய முடியை நீ பாத்தியாங்கிறப்ப அது பார்க்குற பார்வையை அந்த தாளம்பு எரிஞ்சு போயிடும். உடனே அந்த தாளம்பு மன்னிச்சுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன்னு, இனிமேல் எந்த சிவன் கோயிலையும் உன்னை பூஜைக்கே உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. அதனால இப்பவும் எந்த சிவன் கோயிலையும் தாளம்புவை சிவனுக்கு படைக்க மாட்டாங்க, சாத்த மாட்டாங்க. அதே சமயம் பிரம்மா தப்பு பண்ணார்ல, உனக்கு பூலோகத்துல எங்கேயும் அந்த கோயிலே இருக்காது, யாரும் ஒன்னா கோயில் விட்டு கும்பிட மாட்டாங்கன்னு சாப்பிட்டுருவாரு. அந்த அவங்களுக்கு ஜோதிடமா தெரிஞ்சார்ல, அந்த ஜோதிடமா தெரிஞ்சனாலதான் இந்த ஐப்பசி மாசம், இந்த கார்த்திகை மாசம், இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாள், அதாவது திருவண்ணாமலையில தான் அவர் என்ன செஞ்சாரு, ஜோதி ரூபத்தில் இருந்தார் முதல்ல. அப்புறம் அவர் பெரிய மலையா மாறிட்டாரு. மலையா மாறினாலும் முதல்ல பொன்மலையா மாறினாரு, அப்புறம் வெள்ளி மலையா மாறினாரு. இப்ப இந்த கலிகாலத்துல கலிமலையா மாறிட்டாரு. ஆனாலும் அந்த நாளை நினைவுபடுத்துறதுக்காக அந்த திருவண்ணாமலையில மலை மேல உச்சியில நிறைய பெரிய குப்பரையில நன்கணக்கா நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க. தீபம்னா ஒரு நாள் 2 நாள் 11 நாள் அந்த தீபம் எரியும். பக்கத்தை சுத்தி 18 மைல் உள்ள ஊர்களுக்கும் அந்த தீபம் தெரியும். அந்த ஒரு மக்கள்லாம் அன்னைக்கு ஈஸ்வரனைய ஊர்வலமா கொண்டு வந்து கோயில ஊர்வலமா கொண்டு வருவாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அந்த திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அண்ணாமலை தீபம் சொல்றது மகா தீபங்கிறதும் அதுதான். அதோட அந்த அவர் ஜோதி ரூபமா தெரிஞ்சாங்கிறதுக்காக சொக்கப்பனை கொளுத்துறது அப்படின்னு இந்த பனம்பட்டையெல்லாம் இருக்குல்ல, அதை கோபுரம் மாதிரி உயரமா கட்டி அதை கொளுத்தி அதை இறைவன் ஜோதி ரூபமா இருக்கிறான் அவனாக அதை எரிபோது நமக்கு தெரியாத எங்க நுனி இருக்கு, எந்த பக்கம் நமக்கு தெரியாத அளவுக்கு ஜோதி ரூபம் இருக்கிறத கொண்டாடதான் சொக்கப்பனை கொளுத்தி ஜோதி ரூபமா சிவனை வணங்குறதுனாலதான் மகா தீபமா மக்கள் கொண்டாடுறாங்க.